பாவம்னா என்ன? குறியை தவற விடுவதுதான் பாவம். அல்லேலூயா. நம்முடைய மன விருப்பம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற குறியை விட்டு விலக செய்கிறது. அந்த மன விருப்பத்தை மாத்திரம், நம்முடைய சுயத்தை மாத்திரம், காலையில எழுந்த உடனே முழங்காலில் நின்றோ அல்லது முழு மனதில இருந்தோ அந்த சுயத்தை மாத்திரம் சுட்டு எரிச்சிட்டீங்கன்னா பிறகு ஆண்டவரோடு நடக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு இந்த முழங்காலில் நின்று நேர் முழங்காலில் நின்று ஜெபிங்கன்னு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்க. ஏன்னு சொன்னா அநேக நேர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்களும் சுயத்தை சுட்டெரிக்காமல் ஜெபிக்கிற கூட்டத்தை நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா ஜப டைமிங்க கரெக்டா குறிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க கரெக்டா ஜெபிப்பாங்க, கரெக்டா காரியங்களை செய்வாங்க. ஆனா பார்த்தா சுயம் அப்படியே தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க சுயம் சுட்டரிக்கப்படணும்னா நீங்க நேர் முழங்காலில் நிக்கணும்லாம் கிடையாது. உங்களுடைய இருதயத்தை நேரம் அவருக்கு நேரா திருப்பினா போதும். அல்லேலூயா. உங்க இருதயத்தை அவருக்கு நேரா திருப்பி, ஆண்டவரே இன்னைக்கு காலையில தொடங்கிருச்சு, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் வாழ்றதுக்கு சரியா வாழ்றதுக்கு எனக்கு நீங்க கைட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு இன்னைக்கு வழி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சந்தோஷமோ துக்கமோ உயர்வோ தாழ்வோ எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு முடிவெடுங்க. தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய